என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறும்பு முருகேசன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்காது. யாரோட மனதை புண்படுத்த போறாரு? 2015 உள்ள ஒரே விசில் சத்தம் அடிச்சிட்டு இருக்கு, பாத்தீங்களா சவுண்ட அப்படின்னா, ஓ அவ்வளவு நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா ஏன்னா நீ வேற வைத்தறிச்சல கிளப்புற, உள்ள அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. புலியா? சரி. யோ ஆதிக்க, உன்கிட்ட வந்து சத்தியமா எதிர்பார்க்கலையா? சத்தியமா எதிர்பார்க்கல. நான் கூட இந்த ட்ரெய்லர் பீஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் ஒரு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த தலை வார ஒவ்வொரு சீனும் அட்டகாசம் அமர்க்கலாம். ஆனா தலை எப்படி எல்லாம் காட்டலான்ற துணிவு உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏதோ சொல்ல போறாருயா? அப்படியா? அதான் நினைக்கிறேன். இப்படி சொன்னாலே அவர் ஏதோ சொல்றாரு. நீ வேணா பாரு, இந்த படத்தை பத்தி நீ வரலாறு பேசும் அந்த அளவுக்கு தலைவார ஒவ்வொரு சீனையும் அப்படியே கட் பண்ணி வச்சு 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 ஃபயர் விடலாம். ஃபயர் அந்த அளவுக்கு மேக்கிங் வீடியோ தரமா இருந்துச்சு. இது மேக்கிங் வீடியோவா? ஆமா, அந்த படம் முடிஞ்சோன்னு போட்டாங்கல்ல மேக்கிங் வீடியோ. படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க. படம் பூரா தலையோட என்ட்ரியை தான் பார்க்க போறோம்னா போட்டோவை வச்சு வீட்டுல உட்காந்து பாருங்கடா. அதை ஏன்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? அட பாக்க எறும்பு முருகேசா, எறும்பு முருகேசா, சாமான் எத்தனை பேர் கழுவ போறாங்க, கழுவி விட்டு போறாங்க. ஐயோ இவரா? ஒத்துக்கிறேன். ஒரு மாசான ஹீரோனா அவருக்கான ஒரு சில மாசான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் தான். ஃபேன்ஸுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு ஆகணும். ஓப்பனிங்ல ஒரு மாசான என்ட்ரி சீன் வைக்கிறோம், அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் வைக்கிறோம், அப்புறமா ஒரு என்ட்ரி சாங் வைக்கிறோம், அதுக்கப்புறம் டேய் ஒரு படம் பூராவாடா என்ட்ரி சீன் எடுத்து வைப்பீங்க? படத்துல என்ட்ரி சீன் இருந்து பாத்துருக்கேன்டா, ஒரு படமே என்ட்ரி சீனா எடுத்து வச்சு இன்னைக்கு தான்டா பாக்குறேன். இந்த மூவி இருக்குதுல, அதாவது திரைப்படம் புட்டு பாய்ஸ் ஆதினா கேட்டுக்கோங்க. இந்த திரைப்படம்னா என்னன்னா காட்சிகள் மூலமா கதை சொல்றது, அதுக்கு பேர் தான் திரைப்படம். ஆனா இங்க காட்சி இருக்குது, கதை எங்க? அந்த கதை எங்கன்னு எவனாவது சொல்லிட்டு போங்கடா. ஐ நோ ஆதிக்குடைய படங்கள்னாலே அது ஒரு தனியான வேர்ல்டு, தனியான ஒரு யூனிவர்ஸ்ல தான் நடக்கும். அது ஓப்பனிங்லயே கூட சொல்லிடுவாப்ல, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஜிபியு மாமே. பட் ஆதிக்கோட பழைய யூனிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ரிலேட்டபிளா இருக்கும். அந்த வேர்ல்டு எப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் இருக்கும். பட் இந்த ஜிபியு வேர்ல்டுனா என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி கிடையாது, கன் பில்ட் அப் உருட்டு உலகம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் இந்த டைம் பீரியடாவே இது எப்போ நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஐபோன்ல பேசுறாங்க, சிசிடிவி எல்லாம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏகே பழைய கேமராக்குள்ள ஒரு கன்னை சொருகி எடுத்துன்னு வந்து ஒரு கும்பலையே கொள்றாப்ல. புரியல எனக்கு. கேட்டா சொல்லிடுவாங்க இந்த படத்துல லாஜிக் பார்க்க கூடாதுப்பா, தலைய ரசிங்கயா, இது ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஃபேன் பாய் சம்பவம்னா இனிமே ஒண்ணு பண்ணுங்க, இந்த படத்துக்கெல்லாம் யூஎன்லாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இது ஃபேன் பாய் சம்பவம், ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேன்ஸ், மூல இருக்க யாரும் படத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு ட்ரெய்லருக்கு கீழே ஒரு டேக்லைன் போட்டுருங்க. ஏன்னா நம்மள மாதிரி யாரும் போய் ஜுவரி வாங்க மாட்டோம்ல, அதனால. ஏன்னா எனக்கு இந்த ஃபேன்ஸுக்கான படம் ஃபேன்ஸ் அப்படின்றது எனக்கு புரியலைங்க. because they are all hardcore fans madam. ஏன்னா அந்த ரீசன்ட்டா கங்குவா வந்துச்சு, அதுல லாஜிக்கே இல்ல நடிச்சீங்க. பீஸ்ட் வந்தப்போ என்னப்பா எல்லாரும் சுடுறாங்க, ஒண்ணு கூடவா அவர் மேல படல, ஈஸியா கார் மாடி விட்டலாம் மாடி பாயிடு, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குதுனாங்க. அவளையே இந்த விவேகம் போலீஸ் கிட்ட போய் தமிழ்ல பேசின்னு இருக்காப்ல, ஈஸியா வில்லன்களோட இடத்துக்குள்ள எல்லாம் பூந்து வெளியே வந்துடுறாருன்னு அடிச்சா அதே ஆடியன்ஸ் அதே ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் ஒரு படம் பூராவுமே இன்ட்ரோ சீனை வச்சுட்டு ஏகே யாரு தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா, வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமான்னு பில்டப் கொடுத்து வெறும் பழைய படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்தை பண்ணிட்டு வந்ததால இதுல என்ன போய் யாராவது லாஜிக் பாப்பாங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு முட்டை தூக்கின்னு வந்து சரண்டர் ஆகுறீங்கன்னா, நம்ம இந்த பாலையாவெல்லாம் ஓட்டுறோம்ல, இல்லன்னா இந்த அனிமல் படம் வந்தப்பலாம் என்னப்பா ஒரு லாஜிக் மீறி இல்லாம இஷ்டமேனிக்கு கண்ணா தூக்கின்னு போய் சுட்டுன்னு இருக்கான் அப்படின்னு ஓட்டுனதுக்கு தகுதியே கிடையாதுன்றேன். ஈவன் பாலையா படத்துல கூட ஒரு நல்ல கதை இருக்குடா. GBU one line in a bro.
இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேன் பாய் சம்பவம். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ரொம்ப நாள் ஒரு உருட்டு ஓடின்னு இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்னா அந்த படம் பிடிக்குமியானே, அது போல இப்போ ஃபேன்ஸுக்குனா அந்த படம் பிடிக்குமியா? அப்ப ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் படம் எடுக்கிறீங்கன்னா படம் எடுக்கும் பொழுதே ட்ரெய்லர்ல போட்டுருங்கன்ற. இந்த படம் ஃபேன்ஸுக்காக மட்டும் தான் எடுக்கப்பட்டது, ஃபேன்ஸ் மட்டும் படத்துக்கு வாங்கன்னு. இல்ல அந்த ஃபேன் பாய் சம்பவம்னா என்ன பழைய படத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறது அதுவா? முதல்ல அந்த லோக்கிய போட்டு வெல்கணுமியா? அதான் ரீசன்ட் டேஸ்ல இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற ஒண்ணு கிளம்பி நிக்குது பாத்தீங்களா? ஐயோ, இதுக்கு முன்னால ஃபேன் பாய்னு படம் பண்ண அட்லியா இருக்கட்டும் சரி, லோக்கியா இருக்கட்டும் சரி, நெல்சன் சிவராஜ் எல்லாருமே கதைன்னு ஒண்ணுக்குள்ள தான் ரெஃபரன்ஸ் வச்சாங்க. நீ என்னையா மொத்த படத்தையே ரெஃபரன்ஸா கொண்டு வந்து வச்சிருக்க? படத்துல ரெஃபரன்ஸ் இருந்து பாத்துட்டு இங்க தான்டா பாக்குறேன். இந்த ஆதிக்கோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்க, அதுல ஆதிக்கு என்ன சொல்லிருப்பாப்லன்னா, நாங்க ஸ்டோரியை யாருக்கும் டிஸ்கஸ் பண்றது கிடையாதுங்க, பிகாஸ் கதை லீக் ஆயிருமா, அதனால அவரும் அவரோட அப்பாவும் இன்னொருத்தர் யாரையோ சொன்னாரு, அவங்க 3 பேருக்குள்ள தான் கவனமா வச்சுப்பாங்களாம். ஏது இந்த இத்து போன அப்பா புள்ளைய காப்பாத்துற கதை லீக் ஆனா என்ன ஆவலனா என்ன? அதாவது இவனுங்க ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றாங்க. இது வரைக்கும் தலை நடிச்ச ஒரு 63 படத்தையும் லிஸ்ட் போட்டு இந்த 63 படத்தையும் காட்டணும்ன்றதுக்காக ஒவ்வொரு சீனும் எழுதுவோம் அப்படின்னு எழுதி எடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ்களின் கூடாரம் தான் இந்த கன் பில்டப் உருட்டு. ஒரு கட்டத்துல ரெஃபரன்ஸ் தீந்து போய் த்ரிஷா, சிம்ரன், பிரசன்னா, அவளையும் தளபதி வரைக்குமே ரெஃபரன்ஸ் வச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாம் AK-64 அப்படியே பிட்னு இருக்காப்ல. ஐயோ, யார் நீ வராத படத்துக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வைக்கிற? நீங்க படத்துக்கு GBUன்னு டைட்டில் வச்சதுக்கு பதிலா AKயும் ரெஃபரன்ஸும் அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். ஏன்னா படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸுக்காக தான் மொத்த படமுமே. ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த சீன்ல அந்த ரெஃபரன்ஸ் தேவைப்படணும், இல்ல அந்த சீன் அந்த ரெஃபரன்ஸை டிமாண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த சீன்ல வைக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் மாசா தெரியுமே தவிர, ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சீன் எழுதணும்னு வைங்களேன், வார சீன்லாம் இப்படி பீ மாதிரி தான் இருக்கும். என்ன இப்படி நாருது? ஒரு சீன்ல நான் த்ரிஷாக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு பிரபு சொல்லுவாப்ல, AK எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு த்ரிஷா, அவராங்க நல்ல மனுஷன், என் அப்பாவை கார்ல வந்து தள்ளி விட்டதே அவர் தானுவாங்க, சரி அப்ப ஏன் AK கல்யாணம் கட்டிக்கிட்ட அப்படின்னு ஒரு ஆடியன்ஸா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆனா படத்துல இருக்கக்கூடிய எந்த கேரக்டருக்குமே அந்த கேள்வி வரல. படத்தோட அந்த கோர் பேஸ் இருக்குதுல, அதுவே முதலாவது AK ஒரு டான் தெரிஞ்சும் கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளையெல்லாம் பிறந்த பின்னாடி நீ போய் திருந்திட்டு வா அப்படின்னு சொல்ற வைஃப், ஜெயிலுக்குள்ள போய் ஜெயிலையே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் பையன் கூப்பிட்டான் அப்படின்ற ஒத்த காரணத்துக்காக 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகக்கூடிய அப்ப அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா கொய்யால மகன் தான் 18 வருஷமா கூப்பிட்டு இருக்காருல, அப்பவே போயிருக்கலாமே. அது ஏன் சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி போகணும்? அது போக அது ஜெயிலா இல்ல ரெசார்ட்டானே தெரியாது. நினைச்ச நேரம் எவன் வேணாலும் உள்ள வரலாம், வெளியே போலாம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் இந்த அட்லியனா ஜெயிலுக்குள்ள வழக்காப்பு நடத்தினார் அப்படின்னு ஒரு குரூப் அடிச்சிருந்தாங்க. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. அவ்வளவு ஏங்க இந்த ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி எல்லா கேங்ஸ்டரையும் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடாப்ல AK. சீன் படி பார்த்தா AK தான் எல்லா கேங்ஸ்டரையும் அடிக்கணும், ஆனா வந்தவனுங்களா அவனுங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருப்பானுங்க, AK கப்புன்னு இருப்பாப்ல. எமிரா இதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடி இருக்குங்க. ஒரு பேங்க் இருக்குங்க, அதாவது இந்த கேங்ஸ்டருடைய பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்கிற ஒரு இடம். இது ஆக்சுவலா இந்த ஸ்பெயின்ல இருக்கும். ஸ்பெயின் போலீஸ்க்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது. ஆனா அந்த பிரசன்னாவோட கேரக்டர் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி இருப்பாப்ல, அதாவது அது ஒரு பேங்க், அதுல தான் கேங்ஸ்டருடைய பணத்தை எல்லாம் பதுக்கி வைப்பாங்க. அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அந்த பேஸ்மெண்ட்ல தான் எல்லா பணத்தையும் பதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்டை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாம் இருக்குதுன்னு யோ போலீஸ்க்கே தெரியாது, உனக்கு எப்படியா தெரியும்? AK நினைச்சாருன்னா தமிழ்நாட்டு போலீஸ் என்னங்க, ஸ்பெயின் போலீஸ் என்னங்க, ஜெயிலுக்குள்ள எவன வேணாலும் உள்ள அனுப்புவாரு, எவன வேணாலும் வெளியே அனுப்புவாரு. AK நினைச்சா வில்லனை பார்க்க கஷ்டம், ஆனா அடுத்த சீனே போய் வில்லனுங்க முன்னாடி நிப்பாரு. திடீர்னு கட் பண்ணா ஏர்போர்ட்ல போய் பைலட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வராரு. ஒரு கட்டத்துல இது படமான ஒரு படம் தான் பாத்துன்னு இருக்கனா, இல்ல இந்த சிவா நடிச்ச தமிழ் படம் மாதிரி ஸ்பூஃப் எதுனாவது பாக்குறானா, இல்ல இந்த ஜப்பான் படம் பாத்தீங்களா, அதுல படத்துல ஒரு படம் இருப்பாங்க, அப்படிப்பட்ட படத்துல எதுவும் வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற விஷுவல் கன்ஃபியூஷன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அடுத்து இந்த சாங்ஸ்க்கு ரீல் செய்யற கல்ச்சர் மறுபடி லோக்கியா தாண்டா அடிக்க தோணுது. ரீசன்ட் டேஸ்ல ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ற கல்ச்சரை கொண்டு வந்தாப்ல அந்த லோக்கி அவமா போட்டு மில்க் பண்ணி தள்ளிட்டாங்க. இப்போலாம் லோக்கி படத்திலேயே ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணா நமக்கே ஒரே எரிச்சமையா வரும் போல. ஐயோ வாடிக்கே ஒரு படத்துல அவ்வளவு ஏங்க லோக்கி படத்திலேயே ஒரு ரெட்ரோ சாங் ரீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த சாங் ஏன் அங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான நீட் அந்த தேவை இருக்குதுல, அதை அந்த சீன்ல முதலாவது உருவாக்குவாங்க. அப்படி இல்லனா அந்த சீனே அந்த இடத்துல ஒரு சாங்கை பிளேஸ் பண்ணணும்பா அப்படின்ற தேவை அது உருவாக்கிக்கும். இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கைதியில அடைக்கலம் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே இருக்கவங்க உள்ள வர சொல்லி சத்தம் போட்டுட்டே இருப்பான். அப்ப அவன் கத்துற சத்தம் வெளியே கேட்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாட்டு போடணும். அதுக்கான தேவை அந்த சீன்ல இருக்கும். இதுல இன்னும் கூடுதலா எப்படி அந்த ஸ்பீக்கர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தது அப்படின்ற வரைக்குமே டீடைலிங் இருக்கும் படத்துல. அது போல தான் விக்ரம் படத்துல வரக்கூடிய ஜெயில் ஃபைட் சீனா இருக்கட்டும் சரி, லியோலயுமே பார்த்திபன்ற அந்த கேரக்டர் தன்னோட ஃபேமிலி முன்னாடி குறிப்பா பழைய சாங்ஸை ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத முன்னாடியே ரெஃபரன்ஸா வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த காபி ஷாப் ஃபைட் சீன்ல அந்த ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இது மாதிரி எந்த ஒரு டீடைலிங்கும் இல்லாம ஃபேன் பாய் சம்பவம்னா ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணணும் போல அப்படின்னு இஷ்டமேனிக்கு சாங்ஸை வச்சு தள்ளிருப்பாங்க இந்த கன் பில்டப் உருட்டுல. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறாடா.
ஓப்பனிங் சீன்லலாம் ஏகே ஒரு பெரிய ஸ்பீக்கரை கொண்டு வந்து பாட்டு போடுவாப்ல, ஏன்னு தெரியாது. ஃபைட்டுக்கு நடுவுல ஸ்டவ் மேல கடாயி, அர்ஜுன் தாஸ் எப்போ வந்தாலும் ஒத்தருவா தாரேன், கிளைமேக்ஸ்லாம் சீ 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 சாங்லாம் போடுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் அந்த புலி சாங், எனக்கு ஒண்ணு புரியல. இந்த விவேகம்ல காஜல் அகர்வால் பாட ஏகே போட்ட ஃபைட்டுக்கு இன்னைக்கு வரைக்குமே அடிக்கக்கூடிய அதே சமூகம் இன்னைக்கு அந்த புலி சாங்க்கு அது வந்து சேசிங் சீனை கொண்டாடுதுன்னா எனக்கு புரியலடா, உண்மையாவே புரியல. எனக்கு லிட்டரலி அந்த சீன்லாம் எப்படி இருந்ததா, என்னையா நடக்குது இங்க, படம் எடுக்கிறேன்னு ஏகே கூட்டினு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதாங்க இருந்தது. குறிப்பா அந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்னு சொன்னாங்க. படத்துல அந்த மனுஷன் எங்க மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போங்கப்பா, ஏன்னா தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல. இப்ப யாராவது வந்து ப்ரோ அந்த ஒத்தருவா தாரன் பாட்டுக்கு ரீமிக்ஸ் பண்ணிருந்தாரு கேட்கலையா நீங்க அப்படின்னா செருப்பை கொண்டு அடிப்பேன். அதுக்கு பேர் மியூசிக் கிடையாது. இப்ப அதெல்லாம் யூடியூப்ல பல பேர் பண்றாங்க. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கையில விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நான் அந்த லாஸ்டா கோட் படத்தை பத்தி பேசும்போது ஒன்னு சொல்லிருப்பேங்க. ரீல்ஸ் மாதிரி ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய படங்கள் எல்லாம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு, ஓ இந்த ரீல்ஸ் மாதிரி பண்ணா படம் ஓடிடும் போல அப்படின்னு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு இனி வரக்கூடிய படங்கள்லாம் வந்தா என்ன ஆகுமோன்னு சொல்லி வாய மூடலாம் ப்ரோ தூக்கின்னு வந்துட்டாப்ல. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2.5 மணி நேரம் ரீல்ஸ் முட்டு கொடுக்க தவறாதீர்கள் அப்படி. இல்ல எனக்கு புரியல. கதையும் ஒண்ணு தேவையில்ல, ஸ்கிரீன் பிளேனும் ஒண்ணு தேவையில்ல, கேரக்டர்ஸ்னும் ஒண்ணு தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல. சும்மா அப்படியே ஹீரோ ஆகிறத ஸ்லோ மோஷன்ல எடுத்து விட்டு அதுக்கு ஒரு கதை எடுத்தா பாக்குறாங்களா? 90s வந்து இல்ல early 2K ல வந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்லாம் ரெஃபரன்ஸ்னு எடுத்து வைக்கிறீங்க. இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு படத்துல ரெஃபரன்ஸ் வைக்கணும்னா எப்படி வைப்பாங்க? ஏன்னா நீங்களே பழைய படத்தை தானே திரும்ப எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல ஓகே ரெஃபரன்ஸ்னா என்ன வைக்கிறது? இல்ல பழைய படத்தோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தான் இங்க படம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் படம் கிடையாது, அதுக்கு பேர் மேஷப். அது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆனா அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது கிடையாது, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணனும். டேய் தியேட்டருக்கு படம் பண்றோம்னு எவனாவது போய் சொல்லி புரியலங்கடா. இந்த GBU கன் பில்டப் உருட்டுல கன்னு படத்துல ஏகப்பட்டது இருக்குது. பில்டப் அதை பத்தி பேசிட்டோம். இந்த உருட்டு மேட்டருக்கு படத்துல ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க. அதாவது ஒரு சாதாரண டானா இருந்த ஏகே எப்படி இன்டர்நேஷனல் டான் ஆகிறார் அப்படின்ற கதை, ரெட் டிராகன் ஆனார்ன்ற கதை. வாயில என்ன ஆனாலும் விட்டுவீங்களா? இந்த ஊம்லிய கூட விட்டுருவாங்க. ஜோன் ரிக்கியே காப்பாத்துறது ப்ரொஃபஸருக்கே பிளான் போட்டு கொடுத்தாரு ஏகே அப்படின்னு விட்டீங்க பாத்தீங்களா? இது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரல, பாத்துட்டு வருவாங்க போல. ஏன்னா ப்ரொஃபஸர் வரைக்குமே போயாச்சு, அவெஞ்சர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. ஏகே சும்மா போயிட்டு வர சொல்லுங்க. அதுக்கு நான் நீ நினைச்சா சொல்லலாம், போயிட்டு நல்லாதான் இருக்கும். நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. பிளாஷ்பேக் தான் இந்த குடும்பம்னு பார்த்தா காஸ்டியூம்லாம் அதை விட கொடுமையா இருக்கும். ஏகே உடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? மனுஷன் ஜஸ்ட் ஒரு கோட் சூட்டை போட்டு நடந்து வந்தாலே போதும், மனுஷனுக்கு இருக்க ஸ்மார்ட்னஸ்க்கு இவர் ஒரு டான் தான் அப்படின்றத ஈஸியா ஆடியன்ஸ் நம்பிடுவாங்க, கனெக்ட் ஆகிடுவாங்க. ஈவன் இன்ட்ரோ சீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட் சூட்டை போட்டு டான் லுக்ல நடந்து வருவாப்ல, அந்த சீன்லாம் அவ்வளவு வெறியா இருக்கும். ஆனா படத்துல ஒரு சீன்ல ஏகேயோட மகன் அவருக்கு ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்றாப்ல, அதை கிஃப்ட் பண்ணும் பொழுதே சொல்லி தான் கொடுக்குறாங்க, எவ்வளவோ நல்ல ட்ரெஸ் இருக்கும் பொழுது இதைத்தான் உங்க மகன் வாங்கி கொடுத்தானு. அப்போ உங்களுக்கே தெரியுதுலடா நல்லா இல்லன்னு. ஆனா படத்துல எப்போ அந்த ட்ரெஸ்ஸை பிரசன்ட் பண்ணாங்களோ அப்போல இருந்து ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு காஸ்டியூமை ஜிகு போட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸா போட முடியும். அப்படியே தான் போட்டு பார்க்கறீங்க. ஏகேக்கு இப்படினா சிம்ரனுக்குலாம் கில் பில் காஸ்டியூம் இல்ல. ஆமா, கில் பில் ரெஃபரன்ஸ் என்னன்னே புரியல. கீழ யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ லிட்டரலி இதுக்கு பேர் அவங்க அசிஸ்டன்ட், அதனால அந்த தர்க்கு தக்கிரிக்கலாம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்க. ஐயோ அதுவே ஆல்ரெடி ஒரு ட்ரோல் மெட்டீரியல், அத போய் ரெஃபரன்ஸா வச்சிருக்க. இல்ல நீங்க அதெல்லாம் மாஸ்ன்னு நினைச்சிட்டு பண்றீங்களா? அதுக்குனா இதெல்லாம் பண்ணா மாஸ்ன்னு நினைக்க மாட்டாங்க, யார் யார் லூஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆதிக்னா என்ன நினைக்கிறாப்லன்னா ஒரு மார்க் ஆண்டனில அனகொண்டா யூஸ் பண்ண மாதிரி நினைச்சிட்டு பண்ணிருக்காரு. ஐயோ அனகொண்டாவும் தர்க்கு தக்கிரையும் ஒன்னாயா? இல்ல உனக்கு புரியுதா? I've seen this one. This is a classic. சோ மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் என்னைக்கும் ஒன்று சொல்லுவேங்க, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரியான படம் பண்ண முடியும், ரியாலிட்டியுமே தாண்டி ஒரு மாஸ் இன்ட்ரோ வைக்க முடியும், தியேட்டர்ல கொண்டாட முடியும், FDFS வைக்க முடியும், இப்படி எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் போய் ஒரு சின்ன ஹீரோஸ்க்கு பண்ணா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஆனா அதே சமயத்துல இதே மாஸ் ஹீரோஸால மட்டும்தான் ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல கண்டென்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லப்பா இப்படி BGM போட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து அவர் யாரு தெரியுமா, அவர் வந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா அப்படின்ற கதையை மட்டும்
தான் ஃபேன்ஸ்ன்ற போர்வையில ஆதரிக்க போறீங்கன்னா சத்தியமா சொல்றேன்டா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ வந்தாலே கத்துற கூட்டத்தை மட்டும் தான் நம்மளால சேர்க்க முடியுமே தவிர நல்ல படத்தெல்லாம் சேர்க்கவே முடியாது. ஏன்னா பாலையா நடந்து வரதுக்கு கத்துற கூட்டத்துக்கும் நமக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்னா நல்ல கண்டென்ட்டோட நடிச்ச கடைசி படம் என்ன அப்படின்றது மறந்தே போச்சு தமிழ் சினிமால. என்ன பொறுத்த வரைக்கும் மாஸ் ஹீரோஸ்க்கு படம் பண்ணணும்னா கண்டென்ட்டையும் கமர்ஷியலையும் சரியா மிக்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டைரக்டரால மட்டும் தான் சரியா படம் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட ஒபினியன். இல்ல இந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் மாசா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் ஏமாத்து வேலை தான். நீ கேக்குற மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் லெமூரியா கண்டத்தோட வளக்குளிச்சு போயாச்சு. அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரியான குப்பைக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்கடா முட்டு பாய்ஸ் ப்ளீஸ். லிட்டரலி எனக்கெல்லாம் அந்த படம் எப்படி இருந்ததுன்னா 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்க. இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? இதுல இன்னொரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா அந்த படம் வந்து அன்னைக்கு HD பிரிண்ட் விட்டுட்டாங்களா. அதுக்கு ஒரு குரூப் வேற கிளம்பி வந்து HD பிரிண்ட்ல எல்லாம் படம் பார்க்காதீங்கப்பா அதுல சவுண்ட் நல்லா இல்ல படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு ப்ரொமோஷன் வேற ஒரு பக்கம். FDFS பாக்குறீங்கன்னா என் கூட படம் பார்த்த சக AK ஃபேன்ஸ்க்கும் படம் பிடிக்கல. ஆனா வெளியே வந்து இந்த இன்ஸ்டா X யூடியூப்ல எல்லாம் திறந்தா அவ்வளவு பேரும் கூறாங்க ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்கு தெரியுமா எப்பேற்பட்ட படம் தெரியுமான்னு. போறதுக்கு இந்த இன்ஸ்டா மீம் பேஜஸ் வேற இஷ்டமேனிக்கு மீம் போட்டு தள்ளுறாங்க. ஆனா நான் சந்திச்சு கதைச்ச பல பேருக்குமே படம் பிடிக்கல இல்ல மிக்ஸ்டான ஒபினியன் இருந்துச்சு. இப்போதான் இந்த லாஸ்டா மர்மர்ன்ற ஒரு படத்துல எப்படி பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். அதை விட ஒரு மாஸ் பெய்ட் ப்ரமோஷன் தான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யூசுவலா ஒரு சில சேனல் எல்லாம் ஜெனியூன் ரிவ்யூ சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் கூட இங்க படம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா. ஏன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்ல அப்படின்ற உண்மையை சொன்னா மட்டும் தான் அவங்களும் நல்ல படம் எல்லாம் எடுப்பாங்க. அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கொடுக்கப்படும் எப்படி இந்த வீடியோல என்னைய போட்டு அடிக்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் யார் நம்புறீங்களோ இல்லையோ நீங்க நம்பலனாலும் இதுதாங்க நேசம். சோ உண்மையாவே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழ சும்மா இருக்குது போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி வணக்கம். இன்னைக்கு நாம ஜிபியுன்ற மகாகாவியத்தோட மிகப்பெரிய வரிகளை வாசிக்க போறோம். நல்லா இருந்துச்சு. ஆனா இது அதான் சொல்றல இது வந்து இது கண்டென்ட் ஓரியன்டாடா அந்த ஸ்டோரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து இப்போ என்ன சொல்றது இப்போ விடாமுயற்சி மாதிரி அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் மேபி. ஏன்னா இது விடாமுயற்சி ஏன் எனக்கு பிடிக்கலன்னா பிரேக் டவுன் படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அந்த படம் பிடிக்கல. இப்போ நான் இப்போ ஒரு படத்தை வந்து இப்போ நீங்க இது தில்லாலங்கடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெயம் ரவி வந்து அது ஒரு ரீமேக் படம் தான். ஆனா நான் அதை தெலுங்குல பார்த்துட்டேன். ரவி தேஜா நடிச்சு விக்ரமகுடு அந்த படத்தை நான் தெலுங்குலேயே பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு தெலுங்குல தான் பிடிச்சிருச்சு தவிர தமிழ்ல பிடிக்கல. ஏன்னா அதை நான் ஃபர்ஸ்டே அதில் பார்த்துட்டேன். அதுதான் ரியல் இது. அப்போ வந்து இப்போ ஒரு படத்தை நீங்க இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பிடிக்காம போயிடும். அது அதே மாதிரிதான் இது அவங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட்னு ஒரு படம் இருக்குன்னா அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி வந்து கேட்காத ஒரு ஸ்டோரியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இப்போ அட்லி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்மளை வந்து போர் அடிக்காமல் ஒரு படம் கொண்டு போகுது. அப்படி தான் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். எனக்கு அந்த படம் வந்து 2 மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பார்ப்பேன் தவிர அதில் ஸ்டோரி இல்லையா கதை இல்லையா நான் உட்காந்து டைரக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம அதை உட்காந்து நான் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு சில பேர் வந்து ஸ்டோரி இல்லைன்னா பிடிக்காது. அது சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவரோட விருப்பம். அது கரெக்டாக தான் சொல்கிறாரு. அது அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா படமும் இப்போ அஜித் படம் எல்லா படமும் இதே மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்குமே பிடிக்காது. இப்போ அடுத்த படமே இதே மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் கண்டிப்பாக நானும் பார்க்க மாட்டேன். இந்த படம் அது என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக வந்துச்சு அவ்வளோதான். தவிர அது திரும்பி இதே மாதிரி எடுத்தாதான் எரிச்சல் வரும். தவிர ஒரு வாட்டி எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இதுல முக்கியமா இந்த படத்துல என்ன பார்த்தேன்னா அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணி அதுல நடிச்சிருக்காங்க. டான்ஸ் எல்லாம் பாருங்க மத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணி நடிச்சிருப்பாரு. நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆமா எரும முருகேசன் சொல்றதும் தப்பு கிடையாது. அதேதான் நல்ல கண்டென்ட் நல்ல ஸ்டோரி உள்ள படத்தை இப்போ கம்மி ஆயிட்டு தான் வருது. அது உண்மைதான். அது இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் பண்றது இல்லைதான். நானே விஜய் அஜித் இந்த கத்தி அந்த மாதிரி ஏதாவது படம் அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. அதான் உண்மை. இப்போ இருக்கிறவங்க அதை எதிர்பார்க்கறது கிடையாது. பெரிய ஹீரோனாலே அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலான ஒரு படம்
மசாலான படம் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த கண்டென்ட் ஓரியன்ட் வந்தாலே அந்த கண்டென்ட்ல அது சேரலனாலே அது மொக்க படமா ஆயிருது. அதான் உண்மை. நம்ம சொல்லலாம், ஏன் கண்டென்ட் ஓரியன்ட் படம் எடுக்கல, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அதை பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அது படம் எடுக்கிறவங்களுக்கு நஷ்டமா ஆகுது. அப்போ ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டாங்க. இந்த படம் எடுத்துட்டு வந்து ப்ரொடியூசரும் இந்த படம்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. அவங்களுமே கமர்ஷியல் படம் இந்த மாதிரி ஒரு படம் தான் அதை நோக்கி தான் போகுது. அதுதான் பிடிச்சிருக்கா, என்ஜாய் பண்றாங்களா, தியேட்டர்ல கலெக்ஷன் வருது, அதுதான் உண்மை. அதுதான் இப்போதைக்கு நீ என்ன கதை எடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த கதையை காலி பண்றாங்க. இல்ல நான் அதான் சொல்றேன்ல, என்னதான் கதை இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்ற இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல படமே பாத்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த படம் சூப்பர்ரா, அப்படி படம்டா அப்படின்னு சொல்லி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸ் ஒரு காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ விஜயோட அடுத்த படம் ஜனநாயகன் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபுல்லா அரசியலா இருக்க போதா இல்ல கமர்ஷியலா இருக்க போதா என்னன்னு தெரியல. அது வந்தாதான் தெரியும் எப்படி இருக்க போகுது, ஏது இருக்க போகுது. ஆனா இது எப்படி இருக்கோ ஏது இருக்கோ வேலை கடைசி படம்னால எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துருவாங்க. அந்த படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இல்லாம இப்ப நம்ம இருக்கிற இந்த டென்ஷனான அந்த உலகத்துல 2 மணி நேரம் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்கறது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா கிட்டத்தட்ட ஓடிடி எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. இப்போ நிறைய தியேட்டர்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா தியேட்டர் உலகமே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓடிடின்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ தியேட்டரோட லைஃபே சீக்கிரம் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ஜாய் பண்றதுக்கு போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா, கத்துனீங்களா, வந்தீங்களா, அதோட. ஆமா, அதான் எரிமூரியஸ் சொன்னதும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இதே மாதிரி கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்தா வெறுத்துருவாங்க. உண்மையிலே எல்லாருமே வெறுத்துருவாங்க. படம் திருப்பி வந்துச்சுன்னா கடுப்பா. ஆமா, இதே மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னாடி விடாமுயற்சி எல்லாரும் கொஞ்சம் இதுவானாங்க. அதுக்கப்புறம் அந்த படம்னால பயங்கரமா. ஆமா, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட மைண்டு என்ன இருந்திருக்குன்னா அந்த விடாமுயற்சிக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வர போய் தான் இது வேற ஏதாவது ஒரு நல்ல படம் இல்ல நல்ல ஒரு கதை உள்ள படம் வந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வரலனாலதான் இது அந்த அளவுக்கு இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நல்லாதான் இருந்துச்சு. இவரோட ரிவ்யூ நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்